ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்மளோட வேட்டையன் திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட ப்ரீ புக்கிங்கில் மட்டும் வந்து நிறைய கோடி வந்து வசூல் செஞ்சுருக்குங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து தமிழக மக்கள் மத்தியில் செம்ம பெருசாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் என்றாலே வந்து கண்டிப்பாக வந்து அன்றைக்கி வந்து தீபாவளி அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். ஸோ பாக்ஸ் ஆஃபீஸும் வந்து செம்ம பெரிய கலெக்ஷன்லாம் செய்யும் அப்படின்றது நம்ம வழக்கமாக பார்த்துட்ட ஒரு விஷயம் தான். ஸோ கடைசியாக வந்து நம்ம ரஜினிகாந்தோட நடிப்பில் வந்து வெளிவந்த ஜெயிலர் திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட உலகளவில் வந்து 630 கோடிக்கு மேலே வந்து கலெக்ட் பண்ணி செம்ம பெரிய ஒரு வசூல் செஞ்சு அப்படின்னு செய்யலாம். ஸோ இது வந்து ஒரு தமிழ் திரை உலகிலே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியானும். ஸோ அடுத்தது வந்து அவரோட நடிப்பில் வேட்டையன் அப்படின்ற திரைப்படத்தில் வந்து அவர் வந்து நடித்து முடிச்சிருக்காருங்க. ஸோ இது வந்து டிஜே ஞானவேல் தான் இயக்கியிருக்காரு. ஸோ இவர் ஆல்ரெடி வந்து ஜெய் பீம் அப்படின்ற திரைப்படத்தை வந்து இயக்கி ஸோ நம்ம தமிழக மக்கள் மத்தியில் செம்ம பெருசாக பேசப்பட்ட ஒரு இயக்குனரும் கூட. ஸோ வேட்டையன் திரைப்படத்தில் வந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட சேர்ந்து வந்து ஒரு அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா, ஸோ இந்தமாரி வந்து ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இந்த திரைப்படத்தில் ரொம்பவே முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து வருகிற அக்டோபர் 10 செம்ம பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆக போகுதுங்க. ஸோ இந்த திரைப்படத்துக்கான புக்கிங்லாம் வந்து இப்போ வந்து நிறைய இடத்துல ஓப்பன் செஞ்சுருக்காங்க. ஸோ லைக்கா நிறுவனம் தான் இந்த திரைப்படத்தை வந்து தயாரிச்சிருக்காங்க. இந்நிலையில் வந்து ஸோ வேட்டையன் திரைப்படம் வந்து இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் நாட்கள் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட ப்ரீ புக்கிங்கில் மட்டுமே வந்து 15 கோடிக்கு மேலே வந்து உலக அளவில் இந்த வசூல் செஞ்சுருக்குங்க. ஸோ இது வந்து செம்ம பெரிய ஒரு நியூஸ் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லியானும். ஸோ மெயினாக வந்து சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸுக்கு வந்து இந்த ஒரு விஷயம் வந்து செம்ம பெருசாக பேசப்பட்டுட்டு இருக்கு.